ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். விதிகளை மீறி கார் ஓட்டியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் TTF வாசனுக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிடவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விதிகளை மீறி பைக் ஓட்டியதற்காக பைக் ரேசரான யூடியூபர் TTF வாசனுக்கு 10 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் போது காரை ஓட்டியபடியே செல்போனை கையில் வைத்து பேசியதோடு அதனை யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணி பாரதி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அண்ணா நகர் காவல்துறையினர் TTF வாசன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து சென்னையில் இருந்த TTF வாசன் கைது செய்யப்பட்டு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றபோது TTF வாசன் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக குரல் எழுப்பினார். வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்ல நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசினேன். ஆனா எனக்கு இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. TTF வாசன் காரை வேகமாக இயக்கியதாக எந்த புகாரும் தரப்படவில்லை என்றும் வாசனால் பொதுமக்கள் எந்த பாதிப்பும் அடையவில்லை என்றும் வாதிட்ட அவரது தரப்பு வழக்கறிஞர் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரினார். வாசன் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் அவரது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டதாகவும் எந்த வாகனத்திலும் சாகசம் செய்ய மாட்டேன் என்று பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்ததை வாசன் மீறியதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதையடுத்து மதியத்துக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பைக் உரிமம் ரத்து செய்யப்பட்டதை மறைத்து வாசன் கார் ஓட்டுவதற்கான LLR உரிமம் பெற்றுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் வாசன் ஈடுபடுவதாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். யூடியூபில் 25 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் இருப்பதால் அவர்களும் தவறாக நடந்து கொள்ள வாய்ப்புள்ளது என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு ரஜினி, விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் திரைப்படங்களில் சாகசம் செய்வதால் அவர்களை பார்த்து ரசிகர்கள் கெட்டு போய்விடுவார்களா என்று வாசன் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் திருந்தி வாழ்ந்து வருவதாகவும் வாசன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வளர்ந்து வரும் நபரான வாசன் படத்தில் நடிக்க 25 லட்சம் ரூபாய் முன்பணம் வாங்கியுள்ளதாக அவரது தரப்பில் கூறப்பட்டது. தாம் காரில் வேகமாக செல்லவில்லை என்றும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் வாசன் தரப்பில் கூறப்பட்டது. விசாரணை முடிந்த நிலையில் மன்னிப்பு கோரி வாசன் வீடியோ வெளியிட வேண்டும் என்றும் அதனை கடிதம் மூலம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி சுப்புலட்சுமி உத்தரவிட்டார். இதையடுத்து TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டதோடு இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தினார். மேலும் 10 நாட்கள் காலை 10 மணிக்கு அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.